வணக்கம் உறவுகளே, நான் சதீஷ். இன்றைக்கு என்ன கதைக்கு வந்து நான் சொன்னால் டாக்டர் அர்ஜுனா அண்ணா சம்பந்தமாக சில விடயங்கள் வந்து இந்த வேலைத்தளத்தில் வந்திருக்கு. அதுவும் வந்து 6 பாம்பு போகுதாம் அண்ணாண்ட காணியால். கண்டிப்பாக அதுக்கு நாங்கள் ஒரு முடிவு எடுத்தே ஆகணும். 6 13 பாம்பு அண்ணாண்ட காணிக்குள்ளால் போகுது. சுற்றி இருக்கிற கிட்டாமங்கள் ஏன்னு சொன்னால், இப்போ யாழ் மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்களே பார்க்கலாம். யாழ் மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அண்ணாண்ட காணியை சுற்றித்தான் யாழ்ப்பாணமே பயணிக்குது. அப்போ 6 பாம்பு போவேக்குள்ளே கிராமங்கள் எல்லாம் சிதறுது. உண்மையிலே 6 பாம்பு பெரிய ஒரு தொல்லை கொடுக்கும். ஏன்னு சொன்னால் அதெல்லாம் மலைப்பாம்பாக இருக்குமென்னு நினைக்கிறேன். இந்த கதைச்சு அம்மா அந்த வீடியோ ஒன்று போடுறேன். ஏன்னா அந்த எவிடன்ஸ் போட்டால் தான் ஒரு சிலருக்கு விளங்கும் தம்பி என்னத்தை பற்றி கதைக்கிறான்னு. எவிடன்ஸை பார்த்துட்டு வாங்க, கதைப்போமே. மற்றது 10 காணி வந்து கிடக்குது. அந்த குடும்பம் 6 குடும்பங்களுக்கு அங்க பாம்பு போகுது. அந்த காணி பாராளுமன்ற உறுப்பினர் நடத்தினால காணி அங்க 6 பாம்பு போகுது ஒரு நாளைக்கு. அதுக்கு நீங்க அதுக்கு ஒண்ணு நீங்க அதுக்கு நடவடிக்கை எடுக்கணும். இல்லைன்னு சொன்னால் அதுக்கு நீங்க என்ன செய்ய போறீங்கன்னு எனக்கு சொல்லுங்க. அது உண்மையா பாராளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா காணிதானா? அவர்கிட்ட காணிதான். அந்த வட்டாரத்துல ஒரு பாராளுமன்ற உறுப்பினருடைய காணியாக உண்மையாக இருக்குமாக இருந்தால் அது அவரோட மிகப்பெரிய ஒரு பிள்ளையான விஷயம். நாங்கள் திங்கட்கிழமையே நாங்கள் அதுக்கான நோட்டீஸை கொண்டு போய் நாங்கள் விட்டத்தான் போகிறோம். ஒரு சமூக அக்கறை உடைய ஒரு உறுப்பினர் தன்னுடைய காணியை தன்னை சூழ இருக்கிற மக்கள் சுவாத்தியமாக வாழ்றதுக்கு துப்பராக வைத்திருக்க வேண்டிய அவசியம் ஆனது. ஆகவே அவர்களுடைய காணி பற்றைக்காடாக இருப்பது என்பது அது யார் செய்தாலும் சட்டம்தான், குற்றம்தான். ஆகவே நாங்கள் பாராளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா என்பதற்காக பாரபட்சம் காட்டப் போவதில்லை. நாங்கள் உடனடியாக அதுக்கான ரெட் நோட்டீஸை ஒட்டி நாங்கள் அதுக்கான அறிவுறுத்தலை விட போகிறோம். ஓகே, பார்த்துருப்பியால். ஓகே அண்ணா இதுக்கு இன்னும் பதில் சொல்லல. நான் தம்பியாக கதைக்கணும். நான் முல்லைத்தீவு மாவட்டத்திலேருந்து கதைக்கணும். அம்மா உங்களோட விட்ட 6 பாம்பு 13 பாம்பு உங்களோட அந்த அந்த டாக்டர்கிட்ட காணியிலேருந்து போகுது. அப்போ ஒன்று செய்வோம், நாங்கள் வந்து பிரதேச சபை எல்லாத்தையும் ஒருங்கிணைச்சு அந்த காணியை தூக்கி கொண்டு வந்து முல்லைத்தீவு மாவட்டத்தில் வைப்போம். என்னென்னு சொன்னால் எங்களோட நிலப்பரப்பு பெரிய நிலப்பரப்பு. முல்லைத்தீவு மாவட்டம் வந்து நிலப்பரப்பு பெருசு. காடும் கூட கிடக்கிறபடியாக நாங்கள் அந்த 13 பாம்பையும் இங்கே வளர்ப்போம்னு முடிவெடுக்கிறோம். நான் அதுக்கு செக்யூரிட்டியாக இருக்கிறேன். அந்த 13 பாம்பு 13 பாம்புக்கு நானே செக்யூரிட்டியாக இருக்கிறேன். பிரச்சனை இல்லை. அந்த பாம்பு பிடிக்கிற வேலையோருக்கா நீங்கள் கண்டிப்பாக அவதானமாக பாருங்க. என்ன நீங்களெல்லாம் ஒரு பதவியில் போயிருந்து கொண்டு இன்னும் ஒரு தட்ட காணிக்க ஒரு பாம்பை பற்றிய கதைக்கிறாரு. அதுவும் முக்கியமாக பாருங்க உறவுகளை எழுதி கொண்டு வந்திருக்கிறா. எழுதி கொண்டு வந்து குனிஞ்சு பார்க்குறதும் வாசிக்கிறதும். என்ன காரணம்னு சொன்னால், டாக்டரை விழுத்தோணுமென்று நினச்சி ஒரு சில குழப்பவாதிகளால் ஏவி விடுற ஒரு கைக்கூலியெல்லாம் நிவியல். நாங்கள் சில நேரம் பொம்பளைகளுக்கு மரியாதை கொடுக்கணுமென்று நினைக்கிறார்கள். நாங்கள் என்ன காரணம்னு சொன்னால், தேசிய தலைவர் வழி வந்த ஒரு ஒரு தேசப்பற்றாளன் என்று கூட நான் என்ன நினைச்சு கொண்டிருக்கிறேன். சரியா? இது ஒரு சின்ன ஒரு கேள்வி கேட்குறேன். அந்த பாம்பு போகிற அம்மா சொல்கிறாவில்லோ, அந்த அம்மா அவர் சின்ன ஒரு கேள்வி கேட்குறேன். இது ஒரு பதவியில் இருந்தபடியாக தான் அதுக்கு வந்திருப்பா. நீங்கள் யுத்தம் 2009 யுத்தம் மௌனிக்கப்பட்டதுக்கு பிறகு இங்கே நாங்கள் வந்து எல்லாத்தையும் விளந்து இங்கே வந்த நாங்கள் நிறைய பாம்பு இருந்தது. சரி, அந்த பாம்பு எல்லாத்தையும் நாங்கள் என்னவோ செஞ்சு பாம்பை இல்லாமல் பண்ணிட்டோம். சரியா? அதுக்கு முன்னுக்கு தேசிய தலைவற்ற வரலாறு சுமந்த வீடு ஒன்று இருக்குத்தானே. வல்வெட்டித்துறையில் தேசிய தலைவற்ற வீடு இருக்குத்தானே. தேசிய தலைவற்ற வீடு காடு ஒழும்பி போய் கிடந்தது. இந்த இராணுவங்கள் வந்து அதுக்குள்ளே போக இயலாது என்று சொல்லி ஒரு கட்டுப்பாடை விதித்த நேரம் நீங்கள் எல்லாம் எங்கே போயிருந்தீங்க? அப்பேக்குள்ளே நீங்கள் பொட்டி பாம்பு மாதிரி அடங்கி இருந்துட்டு விளங்குதா? நீங்கள் வந்து பொட்டி பாம்பு மாதிரி அடங்கி இருந்துட்டு இப்போ குரல் கொடுக்குறியால் டாக்டர் அர்ஜுனான் அண்ணன் காணிக்குள்ள பாம்பு நிறைய போகுதுண்டு. அந்தால் நினைச்சா இல்லை, புலம்பெயர் தேசத்து உறவுகள் நினைச்சால் நாளைக்கு கூட அந்த காணியை வந்து ஒரு 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 இப்படி என்ற கடையில் என்னவோ எல்லாம் செய்யணுமன்றதை முடிவெடுப்பினோம். சரியா?
டாக்டர் வந்து என் காணி பத்தையாக இருக்குது இப்படி மக்கள் சொல்லிட்டு நான் என்ன செய்கிறேன்னு தெரியாமல் இருக்கிறேன்னு ஒரு வசனம் சொல்லிட்டேன்னு சொன்னால் அந்த காணி எப்படி இருக்குமன்றதை ஒருதராலே ஊகிக்க முடியாது. டாக்டர் வந்து மக்களுக்காக சிந்திக்கிறார்ன்னு சொல்லி அதில் இருக்கிற அந்த தலைமை பீடத்தில் இருந்தவர் சொல்கிறார். எப்படின்னு சொன்னால் நீங்கள் வந்து டாக்டர் வந்து நல்ல கருத்து வைக்கிற நல்லது செய்யணுமென்று யோசிக்கிறவர் இப்படி பத்தையாக விட்டுடக்கூடாது, விட்டது தவறு, நாங்கள் அதுக்கு ஆக்ஷன் எடுப்போம், அதுக்கு முடிவெடுப்போம். ஓகே எடுங்கோ, நாங்கள் அதை கட்டளை டாக்டரை காணியான்னு சொல்லி உறுதிப்படுத்தி நீங்கள் எடுத்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் அதை வரவேற்கிறோம். அடுத்த கட்டம் வந்து டாக்டரை நீங்கள் வந்து பிறகு கேண்டில் பண்ணையில் அளவுக்கு யோசிப்பியால். சரியா? அவரை கேண்டில் பண்ணையில் அளவுக்கு யோசிப்பியால். சரியா? அந்த ஆள் தவறு செய்துட்டேன்னு சொன்னால் மன்னிப்பு கேட்கும், காலில் விழுந்து மன்னிப்பு கேட்கும். அந்த மனுஷன் வந்து ஒரு தெய்வ பிரபி மாதிரி தான் அவர். காலில் விழுந்தும் மன்னிப்பு கேட்கும். அந்த ஆள் தவறு செய்யலையான்னு சொன்னால் நீங்கள் கட்டி போட்டுட்டு கூட அதால் ஒன்றுமே செய்யலாது. அந்த மனுஷன் ஒரு நல்ல குணத்தையும் நல்ல ஒரு சிந்தனையையும் நீங்கள் அழிக்கணுமென்று ஒரு சிலர் முடிவெடுத்திருக்கிறீர்கள். அதுக்கு நாங்கள் இடம் கொடுக்க மாட்டோம். என்ன காரணம்னு சொன்னால் ஒரு நினைவு தெரிஞ்ச காலத்தில் நாங்கள் வந்து தேசிய தலைவரை விட்டுட்டோம், மிஸ் பண்ணிட்டோம். அதே போல் நான் டாக்டரை விடுற அளவுக்கு நாங்கள் இல்லை. நாங்கள்லாம் நிறைய பேர், நாங்கள் ரெண்டு தான் கதைப்பேன், நாங்கள் நிறைய பேர் விட மாட்டோம். சரி, அந்த அம்மா சொன்ன மாதிரி அந்த காணியில் 13 பாம்பா ஒரே நேரத்தில் போகுது. அதான் எனக்கு பெரிய ஒரு சந்தேகத்தை எழுப்பியது. என்ன காரணம்னு சொன்னால் அந்த எழுதி கொடுத்தவங்க வந்து ஒழுங்கு எழுதி கொடுக்கலையோ, ஒரே நேரத்தில் 13 பாம்பு போகுதில்லை, 6 7 13 பாம்பு போகுது. ஒரு ஒற்றை வார்த்தையில் கதைக்கேலாத ஒரு ஆள் போய் நின்று கொண்டு 6 7 பாம்பு போகுது. நீங்கள் வந்து ஒரு 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 தலைமை பீடம் ஒரு இதுக்கு இயங்குறீங்கன்னு சொன்னால் முதலாவது உங்களுக்கு தெளிவாக கதைக்க தெரியணும். 6 7 பாம்பு ஒற்றை வசனத்தில் செட்ட வசனத்தில் சொல்லக்கூடாது. ஒற்றை வசனத்தில் இப்படித்தான் பிரச்சனை, இப்படி அந்த காணியில் போகுது பாம்பு, அதை நாங்கள் ஏதாச்சும் ஒரு வழி வகுக்கணும், இல்லை ஏதோ அதை வந்து டாக்டர் சம்மந்தமாக டாக்டரோட நாங்கள் கதைக்கணும் என்று சொல்லி நீங்கள் அங்கே கதைச்சிருக்கலாம். என்ன இவையெல்லாம் தீர்வெடுக்கணும்னு சொன்னால் இவையல் டாக்டருக்கு மேலே இருக்கணுமே. டாக்டர் பாராளுமன்றத்தில் கதைக்கிறார். உங்கள் இருக்கிறவேல் அவருக்கு பிடுங்க இயலாது. சரியா? டாக்டர் எடுக்கணும் முடிவு. நீங்கள்லாம் தீர்த்து விடணும்னு சொல்கிறீங்க. ஓகே, நான் வந்து சுயநலமாக கதைக்கல, டாக்டருக்கு ஆதரவாகவும் கதைக்கல. சரி, நான் வந்து சரி அதை சுற்றி இருக்கிற மக்களுக்காக கதைக்கிறேன் ரெண்டு வச்சா கூட நான் போய் ஒரு மீட்டிங்கில் கதைக்கக்குள்ளே அதுக்கு முன்னுக்கு நான் டாக்டரை தொடர்பு எடுத்திருப்பேன். சரியா? டாக்டர் இப்படி எங்களோட காணியால் ஒரு சில பிரச்சனைகள் வருது, அது பத்தையாக இருக்குது, அது சம்மந்தமாக ஊர் மக்கள் கொஞ்சம் குழம்பினம், அதை நீங்கள் வந்து கொஞ்சம் துப்புரவு செய்யலாமே என்று நீங்கள் கதைக்கலாம். சரியா? நீங்கள் கதைச்சிருக்கணும். கதைச்சிட்டு டாக்டர் வந்து அதுக்கு ஒரு நடவடிக்கை செய்யாமல், ஒரு தீர்வு செய்யாமல், அந்த காணியை துப்பராக்காமல் விட்டிருந்தால் நீங்கள் நேரடியாக இப்படியான விஷயங்களில் மீட்டிங்கில் கதைச்சிருக்கலாம். சரியா? வந்த ஒரே தமிழனுக்கு ஒரு திறமான தலைவன் வந்தார், தேசிய தலைவர். அந்த ஆளை எல்லாரும் முதுகில் குத்தினியால். சரி, இப்போ ஒருத்தர் வந்திருக்கிறார். அட கடவுளே, நான் திரும்பவும் சொல்கிறேன், அரசியல்ண்டா என்னென்று சொல்லுங்கோ, அதை இந்த ஆள் தானப்பா எல்லாருக்கும் கற்றுக் கொடுக்குது. டாக்டர் அர்ஜுனா தானே அரசியல்ண்டா என்னென்று சொல்லி வெளி உலகம் நிறைய பேர் இப்போ தானப்பா அரசியலை பார்க்குறாங்க. தமிழர் நிறைய பேர் இப்போ தான் ஒரிஜினல் அரசியலை இலங்கைக்கு பார்க்குறாங்க. அந்த ஆளையும் திருப்பி விழுத்துறோக்கு நீங்கள் செருப்பை தூக்கிண்டு வாரீங்கள். என்ன அந்த அளவுக்கு நாங்கள் விட்டுட்டு போகிற அளவுக்கு நாங்கள் இல்லை. அண்ணாக்கு அர்ஜுனா அந்த காணி பிரச்சனையும் இருக்கா பாருங்க, இல்லையென்று சொன்னால் இருக்கா அந்த 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 கதைச்ச நிர்வாகங்களோட கதைச்சிட்டு இருக்கா சொல்லுங்க. நாங்கள் காணியை தூக்கி இங்கே நீங்கள் சொல்லுங்கள், அந்த காணியை தூக்கி கொண்டு வந்து இங்கே யாழ்ப்பாணத்தில் வைக்கலாதாம். அங்கே 13 பாம்பு ஒரே நாளில் போகுது. மாதத்துக்கெல்லாம் நிறைய பாம்பு போகும். 13 பாம்பு ரெடியாக உறவுகளை சேர்த்து கொண்டு போகுது. அப்போ அந்த காணியை முல்லைத்தீவில் வைப்போம். இங்கே இடம் இருக்குது, முல்லைத்தீவில் இடம் இருக்குது. நாங்கள் இங்கே வச்சுட்டு உங்களோட காணியை அப்படியே பராமரித்து நாங்கள் பாம்பு வளர்ப்போம்.
இதுகளுக்கெல்லாம் ஒருக்கா பதில் போடுங்கண்ணா உண்மையாக தானே எனக்கு விடியப்புறம் நான் உண்மையிலேயே ஒரு ஒரு 6 மணி விடியப்புறம் 6 மணிக்கு எழும்பிட்டு ஒருக்கா போன் சும்மா தட்டி பார்ப்பேன். பார்த்த உடனே மண்டை சூடாயிட்டுது. இதுகளுக்கு என்னத்தை பதில் சொல்கிறேன்டு இது ஒரு விஷயம்னு சொல்லி அவர் இருந்தோண்டு இதை பற்றி கதைக்கிறார். அவர் அந்த ஒருங்கிணைப்பு கூட்டத்தில் இருந்தவர். சரி, அவர் கதைக்கிறார். அவர் இன்னும் ஒரு விஷயத்துக்கு ஆதரவு தெரிவிச்சிருக்கிறார். வாழ்த்துக்கள். வெடி வந்து உங்களோட காலிடையே கம்பிழும் கொளுத்துவாங்க. யாழ்ப்பாண பொடிகளை பற்றி தெரியாமல் வெடி கொளுத்தினா 10,000. அதே இதில் இருக்கா போடுறோம் பாருங்க. யாழ்ப்பாணத்தில் வந்து இனி செத்த வீடுகள் ஒரு இறுதிச் சடங்குகள் செய்யக்குள்ள அந்த ரோட்டாக வெடி கொளுத்துவாங்கல்லானே, அது வந்து வெடி கொளுத்துறது வெடிச்சத்தம் வந்து எங்களுக்கு புதுசு இல்லைத்தாரு. வெடிச்சத்தம் வந்து நாங்கள் புதுசாக யோசிக்கிறேன் இல்லை. வெடிச்சத்தம் கேட்கக்குள்ள எங்களுக்கு அப்படியே இருக்கா தேகம் சிரிக்கும். சரியா? அதை நாங்கள் பிறந்ததுலேருந்து அதை கேட்டு வளர்ந்தார்கள். அது தெரியாமல் சீனா வெடி இனி வந்து ஒரு இறுதி அஞ்சலி செய்யக்குள்ள செத்த வீடுகளுக்கு கொளுத்தினால் தங்கள்கிட்ட பெர்மிஷன் எடுக்கணுமாம். ஓகே, பெர்மிஷன் எடுக்கணும். 10,000 கட்டணுமா. 10,000 ஏன் கட்டணுமென்று பார்த்தால் அந்த வெடி கொளுத்துகிற கஞ்சல்கள் அது பெரிய சூற பத்தையெல்லாம் அந்த ரோட்டில் போட்டு கொளுத்துறாங்க. அப்போ அந்த முள்ளில் போகிற சனமெல்லாம் தடக்கப்பட்டு விழுதுதான். அப்போ அந்த சனத்தை வந்து உண்மையிலேயே காப்பாற்றணும். நல்ல மனசுள்ள ஆக்கள் காப்பாற்றணும். அப்போ அவையில் வந்து இப்போ 10,000 ரூபா பைன். என்னென்னு சொன்னால் அந்த சூறப்பத்தையில் இருக்கிற அந்த முள் எல்லாத்தையும் முண்டொண்டா கட் பண்ணி எடுக்கிறோக்கு அவையல் 10,000 பைனா. அப்போ அந்த 10,000 பைன் கட்டையலான்னு சொல்லி ஒரு அண்ணா ஒரு தவிசாளராகும் அந்த ஆள் விளம்பி போயிட்டுது. இந்த சட்டத்துக்கு நான் உடம்படிக்க வரையில. என்னென்னு சொன்னால் அந்த ஆளுக்கு விளங்குது ஒரு மரண செய்தி கேட்டு அதால் வந்து ஒரு வெடி கொளுத்தி போகிறது. வெடி கொளுத்தி ஏன் போகிறேன்னு சொன்னால் ஒரு நல்லது ஒரு கல்யாண வீடு முடித்து விரையக்குள்ளே சனம் வந்து இப்போ வெடிச்சத்தம் கேட்கக்குள்ள இந்த கொஞ்ச நேரம் நாங்கள் நின்றுட்டு போகணும். ஒரு சடங்கு சம்பிரதாயம், ஒரு நல்ல விஷயத்துக்கு ஒரு மனுஷர் போவேக்குள்ள அந்த சடங்கு சம்பிரதாயத்துக்கு முன்னுக்கும் ஒரு செத்த ஒரு ஓப்பனாக சொல்ல ஒரு புணத்தை கொண்டு வரினம்ன்றதை வந்து தவிர்த்து கொள்ளணுமென்றக்காண்டி தான் அதை அந்த அலர்ட் பண்ணுறது. சரியா? அலர்ட் பண்ணி கொஞ்சம் நீங்கள் நின்றுட்டு அது அந்த பொடி போனதுக்கு பிறகு போங்கன்னு சொல்லித்தான் அந்த ஆதி காலத்திலேருந்து எங்களோட ஒரு பரம்பரையில் எங்கள்ட ஒரு தமிழற்றி ஒரு இதில் போய்கொண்டு இருக்குது. அது தெரியாது. இப்போ வந்து ஏதோ புதுசாக எங்கடாப்பா எல்லோரும் போனீங்க? உண்மையில் எனக்கும் நான் ஒருக்கா போனான் தேசிய தலைவர்கிட்ட வீட்டை போனான். தலைவர்கிட்ட காணியில் போய் நான் ஒரு பிடி மண் எடுத்து கொண்டு வந்து என் நெஞ்சில் வச்சு அதை ஆறுதல் படுத்தி போட்டு வந்தேன்னா அந்த வீரம் இருக்கணும். என்னத்துக்காகன்னு சொன்னால் வீரம் இருக்கணும். மனசில் இன்றைக்கும் பயம் இருக்கக்கூடாது, வீரம் இருக்கணும்ன்றக்காண்டி நான் அந்த மண்ணை அப்படி ஒரு பிடி எடுத்துக்கொண்டு வந்தேன். நான் அந்த காணி நான் போவைக்கே பெரும் 10 இருந்தது. அந்த 10 இருக்கைக்குள்ளே சுற்றி இருந்த சனம் ஒன்று நுழம்பு போகுது பாம்பு போகுதுன்னு கம்ப்ளைண்ட் பண்ண இல்லையாம். சரி, கம்ப்ளைண்ட் பண்ணியிருந்தா கூட இவையல் போய் ஒன்றும் பிடுங்க இல்லையாம். இப்போ டாக்டர்கிட்ட காணி, டாக்டர் உங்களை விழுத்தணுமன்றவுக்கு எங்கெங்கே எல்லாத்தையும் கொண்டுடலாமா அங்கங்கே எல்லாம் கொண்டு வரணும். இதுக்கு ஒரு நெருப்பு 11 போட்டு விடுங்க. உண்மையாக தான் அண்ணா வரையும் நெருப்பு 11 போடுங்க. இப்படியானது நான் சில நேரம் யோசிக்கிறேன். அண்ணா சில வேளை அந்த பெண்களை கூடாத மாதிரி அண்ணா பேசிடுதுன்னு சொல்லி நான் கவலைப்பட்டுருக்கிறேன். ஆனால் இப்படியானதுகள் இப்படி ஒருத்தன் எழுதி கொடுத்ததை கதைக்கிற ஆக்களுக்கு வந்து அண்ணா உண்மையிலே பதில் சொல்லலாம். இல்லையாண்டு சொன்னால் ஓப்பனாக சொல்கிறேனே, நிறைய பேர் அதை எதிர்பார்க்குறீர்கள் இல்லை. நான் அதை மனசில் இன்றைக்கு ஆழமாக போட்டுட்டேன். இடுப்பில் கிடக்கிறது வந்து பாயும், நீட்டாக பாஞ்சோடனே தற்காப்புக்காக பாஞ்சிட்டேன்னு சொல்லி போட்டு அண்ணா போய் கொண்டிருக்கும். நிறைய பேர் தற்காப்பில் சிக்குவியல் போலாடாக்கு சொல்கிறேன், ஓப்பனாக சொல்கிறேன். நிறைய பேர் அண்ணாட்ட தற்காப்பில் சிக்குவியல் போலாடாக்கு கவனமாக இருங்கோ. அண்ணாவோட சீண்டாதேங்கோ. அடுத்த கட்டம் அண்ணாவை சீண்டைக்குள்ளே எங்களை மாதிரி ஒரு இளைஞர் அணியை வந்து நீங்கள் தாக்கி பிடிக்க இல்லாமல் இருப்பீர்கள். கொஞ்சம் நீள வீடியோவாக போடுறேன், குறைக்காதேங்கோ. ஏன்னு சொன்னால் எனக்கு வந்து இந்த ஒரு நாளைக்கு தான் நான் ஒரு வீடியோ போடுறது, 1 நாளைக்கு ஒருக்கா போடுவேன். எனக்கு டைம் இருக்கிறதில்ல. இந்த வீடியோவை நான் கொஞ்சம் நீளமாக போடுறேன். அப்படி முடிஞ்சு பார்க்கக்கூடிய உறவுகள் பார்த்துட்டு அதுக்குரிய கருத்தை சொல்லுங்க. மீண்டும் ஒரு சில வீடியோக்களில் நான் சந்தித்து கதைப்பேன். அதுவும் வந்து 100% சொல்கிறேன். அண்ணா சம்பந்தமாக வந்து எதிர்வினை ஆற்றுவார், எதிர்வினை
கதைக்கிறவர்களுக்கு எதிராகத்தான் நான் கதைப்பேன். அண்ணாக்கண்டைக்கும் என்ற ஒரு ஆதரவு இருந்துகொண்டே இருக்கும். சில பேர் நினைக்கலாம் வீடியோவில் மட்டும் இவன் கத்துறான்னு. நான் ரியலாகவே ஒரு 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 வித்தியாசமான ஆள். ரியலாகவே என்னை ரியலாக பார்த்தவன் யோசிப்பார், ஆளே அப்படித்தாண்டா இவன் அப்படி யோசிக்கிற ஆள் தான் நான். ஓகே, இப்போ ஏண்டான ஒரு நேரம் அதுக்கு நான் சரியான ஒரு அண்ணாட்ட இருந்து சில கருத்துகள் சில பதிவுகளை எடுத்து நான் தருவேன். மக்கள் பார்க்கணும். சும்மா கத்தி கொண்டு இருக்கிறான், நான் இவன் டாக்டருக்காக சும்மா கத்துறான்னு நினைக்கிற ஆக்களுக்கு தான் சொல்கிறேன். வெகு விரைவில் நிறைய மாற்றத்தை எதிர்பார்ப்பியல். அது அண்ணா மூலம் நானும் இங்கே பயணிக்கக்குள்ள நிறைய மாற்றத்தை எதிர்பார்ப்பியல். ஓகே உறவுகளே, நன்றியா.